ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் மூவிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் சும்மா சூப்பரான படம். நான் பார்த்த படங்களே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வந்து உணவுக்காக பல வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எப்படி மனித நாகரிகம் வந்து வளர்ந்து அப்படிக்கான அடிப்படையான தேவை என்னவாக இருந்திருக்கும், அதை வந்து ஒரு படமாக எடுத்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த படம். படத்தோட ஸ்டார்டிங்கிலே மனித நாகரிகம் வந்து எப்படி உருவாச்சு, எந்த மாதிரி மனுஷங்க வந்து முதல்ல வந்து சர்வே ஆகிருப்பாங்க, நம்ம மனிதனை இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் யூரோப்பில் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட 20,000 வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷங்க வேட்டையாடுறதுக்காக ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. மொத்தமாக நிறைய பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 பேர்கிட்ட இருப்பாங்க போல். மொத்தமாக ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாமே அந்த காட்டு எருமைகள் இருக்கும். அந்த காட்டு எருமைகளை வேட்டையாட தான் இவங்க எல்லாமே போவாங்க. அங்கே போய் பார்த்தா கூட்டமாக காட்டு எருமைகள் இருக்கும். உடனே இவங்க எல்லாரும் போய் அதை வேட்டையாடணுன்ட்டு அப்படியே கிட்ட போயிட்டு அவங்க எல்லாம் ஏந்து குடுகுடுன்னு ஓடி போய் கத்திக்கினே போவாங்க. இவங்க கத்துறதை பார்த்து அந்த காட்டு எருமைகள்லாம் இவங்க பக்கமாக நோக்கி குடுகுடுன்னு வரும் இவங்களை வந்து தாக்கிறதுக்காக. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் வச்சிருக்க அந்த ஈட்டியெல்லாம் எடுத்து வேகமாக வந்து அதுக்கு எதிரை வந்து போடுவாங்க. அவர் எதிரை வந்து போடும்போது அதெல்லாம் இப்போ முன்னாடி குத்துனோன்னு அந்த காட்டு எருமைகள் திரும்பி பின்னாடி பக்கம் வர ஆரம்பிச்சிடும். பின்னாடி பக்கம் ஒன்றா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட மலையோட எஜ்ஜில் தான் இருக்கும். இந்த காட்டு எருமை எல்லாமே அங்கே தான் மேய்ஞ்சிட்டு இருக்கும். இந்த மலையோட எஜ்ஜில் இருந்து தெத்தின உடனே என்ன ஆகும்னா, எல்லா மாடுகளும் போயிட்டு மலையிலேருந்து தொப்புன்னு கீழே வைத்துக்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஊதிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு மாடு மட்டும் என்ன பண்ணா, டக்குன்னு நின்று திரும்பி இவங்கள பக்கம் ஓடியாறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதில் ஓடியாதுன்னு இருக்கும்போது இவங்க கூட்டத்தில் இருந்த ஒருத்த மட்டும் வந்து பார்த்து பயந்து குடுன்னு ஓடுவான். அந்த எருமை மாட்டை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து ஓடாரா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் அப்போ கூட அந்த பையன் கேட்காம குடுன்னு ஓடிட்டே இருப்பான். பார்த்தா அந்த எருமை மாடு அவனை மூட்டிட்டு போயிட்டு அந்த மாடு அப்படியே ஓடுறான் அப்படின்னு பார்த்தா திரும்ப அந்த எருமை மாடு திரும்ப வந்து அவனை ஒரு இடிக்கும்போது அதோட கொம்புல வந்து அவன் மாட்டிப்பான். அந்த ட்ரெஸ் வந்து மாட்டிக்கும். அப்படியே அவனை வெளிச்சினே போயிட்டு அந்த மலையோட எஜ்ஜிலேருந்து அந்த மாடு எகிரி குதிக்கும் பாருங்க. அவனை அழகா அங்கேருந்து மேலே அந்த மலை மேலேருந்து எஜ்ஜிலேருந்து தூக்கியே போட்டுரும். இப்படி தூக்கி போட்டவொடனே அதுக்கப்புறமா அங்கேயே கட் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற கதையை சொல்லத்துக்கு ஆரம்பிப்பாங்க. அப்போ ஸ்டார்டிங் எப்போ பார்த்தீங்கன்னா, 2 பசங்க வந்து ஒரு கத்தியை வந்து கல்லில் வந்து செதுக்கணும். ஏன்னா அப்போ வந்து கற்காலம் பார்த்தீங்கன்னா கற்கள்லேயே வந்து ஆயுதங்கள்லாம் உருவாக்குவாங்க. அவங்க தான் அதில் செதுக்கி அதை ஈட்டி மாதிரி உருவாக்கி அதை கொம்பில் கொடுத்து அதை தான் வந்து ஆயுதமாக வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி யார் செய்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் அந்த போருக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க. அப்போ யாரெல்லாம் அந்த ஆயுதத்தை செய்கிறாங்கன்ட்டு ஒருத்தர் வந்து செக் பண்ணுவார், அந்த ஊரோட தலைவர். அப்படி செக் பண்ணும்போது 2-3 பேர் வந்து செய்வானுங்க. அதில் எந்த கத்தியும் வந்து சரிப்பட்டு வராது. அதில் ஒருத்தர் மட்டும் செஞ்சு வச்சுருப்பான். அந்த கத்தி மட்டும் பக்காவாக இருக்கும். அதை செக் பண்ணிட்டு ஓகே நீ செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். போனவொன்னையும் அதாவது இவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் போல், யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க வந்து இந்த வலிமையை வந்து தாங்கணும் அப்படின்றதுக்காக செலக்ட் ஆகல போட்டு அவங்க இருக்கிற கூட்டமாக சேர்ந்து மொத்த பேர் சேர்ந்து தும்முன்னு குத்துவானுங்க போல. என்னடா புதுசாக்குது அப்படின்னு தான் தோணுது. ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்திருக்கும் போல அப்படின்னு படம் எடுத்திருப்பாங்க. சொன்ன உடனே அவங்க அங்கே இருக்க அவங்க ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு பையனை போட்டு செம்மடி அடிப்பானுங்க டமான்னு. ஏன்னா அவன் வந்து அந்த வலியை தாங்கணும். அந்த வலியை தாங்கினாதான் போர்க்காலத்தில் அதாவது வேட்டையாடுறதுக்கோ எங்கேயோ போகும்போது அவனுக்கு படுற அடியை வந்து அவனால் வந்து தாங்க முடியும். அதனால வந்து இவர் வந்து அவனை அடிங்க சொல்லிட்டு வந்து நின்றுவார். இருந்தாலும் என்னன்னா, இவங்களோட பையன் தான் அவன். இவன் அடி வாங்குறத பார்த்துட்டு இவருக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை பார்த்து இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவன் நம்மளை கூட வரணுமே அப்படின்றதுக்காக இவரும் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டின்னு போகிறதுக்கு ஆரம்பிச்சிடுவார். அன்றைக்கி நைட்டே இவங்க எல்லாருமே வந்து கிளம்பணும். அதனால் அங்கே இருக்கிறவங்க வந்து சடங்கெல்லாம் பண்ணுவாங்க போல். அந்த பையனை கூட சேர்ந்து இன்னொரு பையனை தேர்ந்தெடுத்துருவாங்க போல். 2 பேருக்கும் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய வழக்கப்படி சடங்கெல்லாம் செஞ்சு அன்றைக்கே வந்து அனுப்பணும் அப்படின்றதுனால எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. அன்றைக்கி அந்த நைட்டு வந்து சடங்கு முடிஞ்சிடும். மறுநாள் வந்து இவங்க எல்லாருமே கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இவனும் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவன் வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அப்புறமா இவன் அவன் ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்துன்னு அவங்க ஃபேமிலியாக வந்து போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அப்போ இருக்கிற ஆண்கள் எல்லாருமே வந்து இந்த குளிர்காலத்தை தாண்டினா அவங்க வந்து வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் இவங்க வந்து அந்த குளிர்காலத்தை தாண்ட முடியும். அந்த கேப்பில் வந்து இவங்களுக்கு வந்து உணவே கிடைக்காது. அப்போ இவங்க மாமியத்தை வேட்டையாடுறதை மட்டும்தான் வச்சு அந்த குளிர்காலத்தை கலக்க முடியும். அதனால தான் வந்து இவங்க அதை வேட்டையாடி எடுத்துகிட்டு வரணும். அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்க கிராமத்துக்காகவும் அங்கே இருக்கிற எல்லா ஆண்களும் வந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கிராமத்துலேருந்து போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் தருவாங்க. இந்த நெருப்பு மூட்டுறது எப்படி அப்படின்றது அவங்க அப்பா வந்து கையிலேயே வந்து குச்சி வச்சு செதுக்கி அதை வந்து ஹீட் பண்ணி நெருப்பை வந்து ஃபயர் பண்ணுவார். அதே வந்து அவனே வந்து செய்ய சொல்லுவார். ஏன்னா வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டாதான் அவனால் வந்து சர்வை பண்ணி வர முடியும் அப்படின்றதுக்காக நீ ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லுவார். அவனை ட்ரை பண்ணி பார்ப்பான். ஆனால் நெருப்பே வராது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணால் அது நெருப்பே வராதுல, ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து எல்லோரும் பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இவன் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அந்த நெருப்பே வராது. அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து அவங்க கொஞ்சம் தூரம் கிளம்பி போன உடனே அங்கே பார்த்தா நிறைய கல்லெல்லாம் அடுக்கி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த தான் வந்து இவங்களுக்கு வழிக்கான ஒரு அடையாளம் போல். இங்கிட்டு தான் நம்ம கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல போய் நின்ன உடனே வேற ஒரு கிராமத்துலேருந்து நிறைய ஆண்கள்லாம் இந்த பக்கம் வருவாங்க. அவங்களும் வந்து இவங்கள கூட சேர்ந்தா ஒன்றா வேட்டையாடி அந்த மாமி சேர்த்துன்னு வந்து தான் இவங்க அந்த பனிக்காலத்தை வந்து கடந்து போகணும். இந்த மாதிரி இவங்க பனிக்காலத்தை கடந்து போகிறது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகும் போல. அதுக்காக வந்து இவங்க எடுத்துகிட்டு வர உணவு மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கிற சாப்பாடு. அப்படி அந்த காலத்தில் வந்து சாப்பாடு கிடைக்கலன்னா 10 பேர் இறந்துருவாங்க. அதனால தான் இவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து மற்ற பேரும் போகிறாங்க. மற்ற கிராமத்துலேருந்து வருவாங்களா, இவங்க தலைவரும் இந்த கிராமத்து தலைவர் வந்து நல்ல நண்பர்கள் போல. இவங்க 2 பேரும் பார்த்து நல்லா பேசிப்பாங்க. எப்படியும் நீ பனிக்காலத்தை கலந்து வந்துட்டு அடுத்த பனிக்காலத்துக்கு நம்ம கடக்கணும், அதுக்கான
போய் உணவு போய் நம்ம தேடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கின்னு கிளம்பத்துக்கு ஆரம்பிச்சவங்க 2 குழுவும் ஒன்றா சேர்ந்து. அப்போ இவன் வந்து சொல்லுவான், இது என்னோட மகன், இவனை வந்து தான் நம்ம இப்போ கூப்பிட்டு போகிறோம் வேட்டையாடுறதுக்காக அப்படின்னு சொன்னோடனே அவன் போயிட்டு அவனோட மகன் வந்து வேட்டையாடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இறந்துட்டு இருப்பான். அப்போ வந்து சொல்லுவான், அவனுக்கு தான் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கூட்டுன்னு எல்லாரும் ஒன்றா போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 1-2 காட்டு பண்ணியெல்லாம் வந்து வேட்டையாடுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அந்த பையனை வந்து வேட்டையாடின உடனே நீ சாகட்டுற அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஃபஸ்ட் டைம் போகிறான்ல, அதனால் வந்து அவனால அதை பார்த்த உடனே சாகடிக்கணும்னு தோணாது. அதை வந்து சாக வச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாகடிக்க மாட்டான். உடனே அவங்க அப்பா வந்து இதெல்லாம் வந்து உணவுக்கான தேவை தான், நம்ம ஒன்று செத்தா தான் இன்னொன்று வந்து வாழ முடியும், இதுதான் வந்து இயற்கை, இதை வந்து நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார். இருந்தாலும் அவன் அதை சாகடிக்க மாட்டான். அதனால் அங்கே ஓட்டுருவான். உடனே அவங்க அப்பா அதை கத்தி எடுத்து அந்த பண்ணியை வந்து சாகடிச்சிருவார். அன்றைக்கி நைட்டே பார்த்தா அந்த பண்ணியை வந்து எல்லாரும் ஒரு இடத்துல தீ மூட்டி ஒரு இடத்துல உட்காந்துன்னு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ சத்தம் கேட்கும். உடனே அந்த ஊர் தலைவர் வந்து எல்லாம் அமைதியாக இருங்க, கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த சத்தத்தை வந்தோடனே எல்லாம் அவங்க கையில் ஆயத்தை மெதுவாக எடுத்துப்பாங்க. பார்த்தா ஏதோ ஒரு பெரிய புலி ஒன்று அவங்கள வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரியா நம்மளுக்கு ஷேடோ காட்டுவாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாம் வந்து பயந்துருவாங்க. திரும்ப வந்து சத்தம் காட்டுவாங்க. டக்குன்னு எல்லாம் ஏந்து நின்றுப்பாங்க. ஏந்து நின்று எந்த பக்கம் சத்தம் வருதோ அந்த பக்கம் திரும்பி எல்லாம் நிற்பாங்க. ஏன்னா அவங்க ஒன்றா ரவுண்டாக தானே உட்காந்து நிற்பாங்க. குழுவாக எல்லாம் திரும்பி நின்று பார்த்துனே இருப்பாங்க பாருங்க. திடீர்னு வந்து ஒருத்தனை மட்டும் தூக்கின்னு ஓடி போயிடும். நைட்டு ஒரு நைட்டாக தூக்கின்னு போய் அவங்க முன்னாடியே வந்து கட்சி சாகச்சிரும். அதை பார்த்தோன்னே அவனுக்கு அள்ளு விட்டு போயிடும். ஏன்னா இதை பார்த்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான்ல, இந்த மாதிரி நம்ம தான் வேட்டையாடுவோம் பார்த்தா நம்மளை வேட்டையாடுற மிருகமெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டுப்பான். பயந்து போயிடுவான் ரொம்ப. ஆனால் இது வந்து சகஜம்தான் போல. மறுநாள் காலையில் வந்து பார்த்து அவன் இறந்ததுக்காக அங்கே ஒரு கல்லை வச்சுட்டு அவனுடைய ஆத்மா சாந்தி அடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரை கல்லுங்களை வச்சு அவங்க சடங்கு முடிச்சுட்டு அங்கே திரும்ப கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. போகிற வழியில் ஒரு சில அடையாளமெல்லாம் இவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க திரும்ப வரதுக்காக இவங்க போகிறது வந்து ரொம்ப லாங்கு. திரும்ப வரும்போது வந்து இவங்க மழைக்காலம் இல்லை பனிக்காலத்துல திரும்ப வருவாங்க போல. அதனால வந்து அந்த மாதிரி அடையாளமெல்லாம் வச்சா தான் அவங்களால திரும்ப வர முடியும். போகிற வழியில் பார்த்தா நிறைய மிருகங்களெல்லாம் அவங்களுக்கு தேவையான உணவுக்காக வேட்டையாடுவாங்க. அதை சாப்பிட்டுன்னு போவாங்க. ஏன்னா இந்த கிராமத்துக்கே உணவு வேணா அந்த காட்டு எருமைகளை வந்து சாகடிச்சு அவங்க எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதனால அதை தேடின்னு தான் இவங்க போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே கொஞ்சம் நாளுக்கு ஆனதுக்கப்புறம் அவங்க கையில் வந்து ஒரு பச்சை குத்துவாங்க. என்னென்னு பார்த்தா இது வந்து அடையாளம். என்னென்னா இந்த அடையாளத்தை வச்சு ஒரு மேப் மாதிரி நம்ம வீடு எங்கே இருக்குது அதை வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மழை காலமோ இல்லை பனிக்காலமோ எதுவாக இருந்தாலும் நட்சத்திரத்தை இந்த கை மூலமாக வச்சுட்டு நட்சத்திரமாக மார்க் பண்ணுவாங்க. இந்த மார்க்கை வச்சு ஈஸியாக நீ நம்ம வீட்டை வந்து அடைஞ்சிடலாம். அதனால நீ தொலைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இரவில் கூட இது உனக்கு வழி காட்டும் அப்படின்ற மாதிரி அந்த பச்சையை வந்து அவங்க கையில் குத்தி விட்டுருவாங்க. அப்போ அவங்க அப்பாவை காமிப்பார். இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடம் எங்கே இருக்குன்னு தெரியும் அப்படின்ட்டு நட்சத்திரத்தை கை காமிச்சு அவனுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. மறுநாள் காலையில் திரும்ப அவங்க எது பயணம் பண்ணுவாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அந்த மாடுகளோட சாணமெல்லாம் கிடைக்கும். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை பார்த்தோன்னே ஓகே இது இங்கே தான் இருக்குது, நம்ம கொஞ்சம் தூரம் நம்ம கண்ணு கெட்ட தூரத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தயாராகிடுவாங்க. இவங்க வந்து நார்மலாக போனால் இவங்களோட ஸ்மெல்லுக்கு வந்து அது ஓடி போயிடும் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருக்க சேரெல்லாம் எடுத்து மூஞ்சில் பூசிக்கின்னு ஸ்மெல்லு வராத மாதிரி காத்தோட்டத்துக்கு எதிராக வந்து வேட்டையாடுறதுக்காக இவங்க போவாங்க. ஏன்னா சிங்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து வேட்டையாடும். ஏன்னா காற்று அடிக்கிற திசையிலே போனோம்னா அதோட ஸ்மெல்லு வந்து அந்த மிருகத்துக்கு தெரிஞ்சு ஓடி போயிடும் அப்படின்றதுனால அது ஆப்போசிட்டாக வேட்டையாடும். அதே போல் தான் இவங்களும் வந்து வேட்டையாடுறதுக்கு போவாங்க. இந்த சீனை தான் நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்துருப்போம். ஏன்னா படம் ஸ்டார்டிங் அப்போயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரத்து வேட்டையாட போவாங்கல்ல, அந்த சீன் தான் இது. இந்த மாதிரி தான் அவங்க தேடி எடுத்துன்னு வந்து இந்த காட்டு எருமைகிட்ட வேட்டையாடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இங்கிருந்து தான் படம் வந்து கட் ஆகும். அதாவது அந்த பையனை வந்து கீழே தூக்கி போட்டதுக்கப்புறம் அவனை இங்கேருந்து மலைக்கு மேலேருந்து தூக்கி போட்டோன்னா அவன் நேராக போய் கீழே விழுந்துருவான்னு பார்த்தா கீழே விழ மாட்டான். அந்த மலையோட எஜ்ஜில் ஒரு கல்லை பிடிச்சின்னு தொங்கி நிற்பாங்க. அவங்க அப்பா உழுகுன்னு ஓடி போய் டே விட்டுறாதரா அடி ஏடா விட்டுறாதரா அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோட பேர் ஏடா. அவர் போய் சொல்லுவார் விட்டுறாதரா, அந்த கல்லை பார்க்காத கீழே பார்த்தா பயமாக இருக்கும் அப்படின்னு கத்துவார். அவனும் சரின்ட்டு அப்படி கொஞ்ச நேரம் பிடிச்சினே இருப்பான். ஆனால் அந்த கல்லே உடஞ்சிடும். கல்லே உடஞ்சி கீழே போயிட்டு மலையில் இருக்கிற சைடில் இருக்கிற பாறையெல்லாம் முட்டி ஒரு இடத்துல போய் விழுவான். அதாவது மலைக்கு கீழே போக மாட்டான், மலையிலேயே வந்து ஒரு இடத்துல சின்ன ஒரு இடமா இருக்கும், அது மேலேயே உயிர்ந்து மயக்கமாயிருவானா செத்துருவானா தெரியாது. அங்கேயே பார்த்துட்டே இருப்பான். இவர் என்ன பண்ணுவார்னா இங்கேருந்து கத்துவார், இறங்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து விட மாட்டாங்க. அவன் போயிட்டான் அவ்வளோதான், இதுக்கு மேலே அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுருவாங்க. ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் மேலே இருந்தால் கூட இறங்கி அவனை தூக்கலாம், உயிரோடு இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம் அவனை கையில் வச்சு. ஆனால் உயிரோடு இருக்கிறானா இல்லையானே தெரியல. அதனால் வந்து அவனை காப்பாற்ற முடியாது, அவன் அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. இந்த எருமாடுலாம் மலை மேலேருந்து கீழே விழுந்ததில்ல, அதெல்லாம் வந்து இவங்க வேறு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இப்போ இவங்க கிளம்புனா தான் அவங்க கிராமத்துக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க அப்பா வந்து மேலேருந்து அவன் உயிரோடு தான் இருப்பான் அப்படின்னு நம்பிக்கை வச்சுக்கிட்டு மேலேருந்து கத்திக்கிட்டே இருப்பார். அவன் ஏந்துப்பான்ட்டு. ஆனால் அவன் ஏந்துக்கே மாட்டான். அதுக்குள்ளே கீழே போனவங்க எல்லாரும் வந்து அந்த மாடுகள் எல்லாமே வந்து வண்டி ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களால் கையில் வந்து தூக்கி போக முடியாது, வண்டியில் வச்சா தான் ஏதாவது தூக்கிட்டு போக முடியும். வண்டி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதில் கட்டி எடுத்து போகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து அந்த இன்னொரு குழுவோட தலைவர் என்ன சொல்லுவானா, அவங்ககிட்ட போய் சொல்லு நம்ம சீக்கிரமாக போனால் தான் அங்கே இருக்க கிராமங்களை காப்பாற்ற முடியும், அவன் இறந்துட்டான் போய் அவனுக்கு புரிய வை அப்படின்னு சொன்னோடனே அந்த நம்ம குழுவில் அதாவது இங்கேருந்து போனாங்களா அந்த குழுவில் இருந்த ஒருத்தர் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பான். சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டே வந்து அங்கேயே தூங்கிட்டு அங்கேயே மேலேயே வந்து இருப்பாங்க எல்லாரும். அப்போது அவர் அடிக்கடிக்கு போய் பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா அவன் பையன் வந்து உயிரோடு இருப்பான், ஏந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா ஆனால் அங்கேயே இருந்து ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருப்பார், ஏந்தரான்ட்டு. அவனுக்கு கொஞ்சமாவது உயிருக்கு
இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கண்டிப்பாக அவரை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு நிறைய ட்ரை பண்ணுவார். ஆனால் எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. அதனால் கூட வந்து நம்ம இப்போ உடனே கிளம்பி அவன் போயிட்டான், நம்மளுக்கு அவன் தேவையான சடங்கெல்லாம் பண்ணிட்டு நம்ம கிளம்புறதுக்கு ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம இப்போ கிளம்பி போனால் தான் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து அவனுக்கு அதே மாதிரி இறந்துட்டோடனே ஒரு சில சடங்கெல்லாம் பண்ணுவாங்க, அந்த கல்லெல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து அவனுக்கும் பண்ணிட்டு ஒரு பவுடர் மாதிரி தூக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. கிளம்பி ஆரம்பித்த ஒரு நாள் கழிச்சு அவன் பத்தின பல அந்த இடத்துல அந்த பிணந்தண்ணி கழிவு வந்து அவனை வந்து கடிக்கலான்னு வரும்போது டக்குன்னு அதை பிடிச்சி கைத்த டப்புன்னு செவுத்துல வச்சு அதை கீழே தள்ளி விட்டுருவான். ஏந்த உடனே அப்போ தான் அவன் மூச்சு நிற்பான். ஆனால் அவன் அவ்வளோ நாள் மயக்கத்தில் இருந்துக்கான் போல, தெரியவே இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக. ஏந்த உடனே அப்பான்னு கத்துவான். ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. கீழே எட்டி பார்ப்பான். கீழே எட்டி பார்த்தா செம்ம பள்ளமாக இருக்கும். ஏன்னா மலைக்கு மேலே இருப்பான். அவன் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கலான்னு பார்த்தா ஒரு காடு வர வந்துட்டு இருக்கும். கஷ்டப்பட்டு பொறுமையாக கீழே இறங்கிறதுக்கு ஆரம்பிப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் பார்த்தா அவனால் இறங்கவே முடியாது. அங்கேயே தொங்கிட்டு தான் இருப்பான் கொஞ்ச நேரமாக. என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல மழை பெய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். மழை பெஞ்சா அதாவது நம்ம காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை தண்ணியெல்லாம் அதிகமாகும். அதாவது அந்த காட்டு வெள்ளம்னு சொல்லுவாங்கல்ல, காட்டு ஆட்டு வெள்ளம். அந்த மாதிரி திடீர்னு அந்த இடத்துல மழை பெஞ்சு அந்த கீழே இருந்த அந்த பள்ளத்தாக்கில் பெரிய வெள்ளம் வரி ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதை யூஸ் பண்ணி அவன் தொங்கின பால டக்குன்னு அந்த இதை விட்டு அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஏந்து பார்த்தா ஒரு இடத்துல ஒரு சேத்தோடு சேர்ந்து அவனை ஒரு இடத்துல திரும்பி விட்டுருக்கும். அங்கேருந்து ஏந்து போயிட்டு பார்த்தா அவனோட காலெல்லாம் செம்ம அடிபட்டுருக்கும். அதுக்கு முன்னாடி தண்ணி தாங்க எடுக்கும்ல, போயிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அவன் என்ன பண்ணுவானா அவன் காலை எடுத்துன்னு போய் ஒரு கல்லுக்குள்ளே வச்சுட்டு அவனே வந்து ஒரு வெளிப்பான். வெளிச்சோடனே அவன் காலை கொஞ்சம் சரியாயிடும். அதுக்கப்புறம் ஒரு கொம்பு வச்சு அந்த காலை போட்டு கையிலெல்லாம் போட்டு கட்டி ரெடி பண்ணி அவனால் எப்படி நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக கட்டி ரெடி பண்ணிப்பான். ஏன்னா அப்போ தான் அவன் நடந்து போனான் அவன் கிராமத்துக்கு அப்படின்றதுனால. நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு மேலே போய் பார்ப்பான். ஏன்னா அவங்க அப்பாலாம் மேலே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அவன் இறந்துட்டான்ட்டு சடங்கு பண்ணியிருப்பாங்களா. அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அவங்க எல்லாருமே வந்து இறந்துட்டான்னு நினச்சி போயிட்டாங்க அப்படின்றது அவனுக்கு அப்போ தான் புரியும். ஏன்னா அவன் வந்து இங்கே வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் அவன் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவான். ஏன்னா நம்ம இறந்துட்டோன்னு சொல்லிட்டு தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க, அப்போ நம்ம எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்தால் வேலைக்கு ஆகாதுட்டு அங்கேருந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே ஓநாய்கள் வரத்துக்கு ஆரம்பிச்சிடும். அந்த சத்தம் கேட்டோடனே அவனுக்கு பயம் வந்துடும். அங்கேருந்து குடுன்னு ஓரத்துக்கு ஆரம்பிச்சிடும். அந்த ஓநாய்கள்லாம் வந்து யார் தனியாக இருந்தாலும் வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிடும். அதனால அவன் வந்து ஓடுவான். அன்றைக்கி நைட்டு பார்த்தா ஒரு மரத்து மேலே ஏறி பத்துன்னு தூங்கிடுவான். மறுநாள் காலையிலேயே அந்த உடனே சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது. ஒரு சின்ன புழுவெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போயினே இருப்பான். பாருங்க திடீர்னு ஓநாய் கூட்டம் அவனை தாக்கத்துக்கு வரும். இது குடுன்னு ஓடி போய் அந்த மரம் பத்துனால அந்த மரத்துல ஏறுவான். அப்போ ஏறும்போது அதுலேருந்து ஒரு ஓநாய் வந்து அவன் காலை கடிக்கும் போது கத்தி எடுத்து டக்குன்னு அதை குச்சிட்டு பத்து தூங்கிடுவான். மறுநாள் காலையில் ஏந்து பார்த்தா அந்த ஓநாய் வந்து அடிபட்டுருக்கும்ல, அதனால் அது எங்கே ஓட்டிருக்காது. அதுவும் வந்து கீழே பத்துன்னு இருக்கும். சரி இவன் இறங்கி போனால் அந்த ஓநாயை தாண்டி தான் போகணும். என்ன பண்ணுறது, அந்த ஓநாயை ஒன்று சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு ஆயுதம் வச்சிருப்பாள். அதை எடுத்து கொம்பில் சுற்றி அதை எடுத்துன்னு போய் அதை குத்தி சாகடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பான். அப்போ பார்க்கும்போது தான் தெரியும் அது ரொம்ப பாவமாக இருக்கும். சரி இது எதுக்கு சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாகடிக்காம காப்பாற்றி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா அதோட வாயை ஒரு கயிறு போட்டு கட்டி அதை தூக்கின்னு போயிட்டு மருந்தெல்லாம் கொடுப்பான். மருந்து கொடுத்து கூடவே வச்சுப்பான். இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாதுல. இவங்க ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டா தான் வந்து சர்வே பண்ண முடியும். என்ன பண்ணுவானா போயிட்டு ஏதாவது ஃபுட்டு கிடைக்குதா அப்படின்னு தேடுவான். தேடி பூச்சிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து புழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவனும் கொஞ்சம் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் அதுக்கும் கொஞ்சம் போட்டு அதை அதுக்கிட்ட சொல்லுவான் இது வந்து சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு அதுக்கும் கொஞ்சம் போட்டு காலை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா காலை ரொம்ப டேமேஜாக இருக்கும். சரின்ட்டு அன்றைக்கி அங்கே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு அங்கேயே தங்கிடுவான். அதுக்கு தேவையான மருந்தும் வந்து இலையெல்லாம் போட்டு பிச்சு எடுத்துன்னு வந்து ஏதோ பண்ணுவான். அதுக்கப்புறம் இந்த புழுவெல்லாம் எடுத்துகிட்டு வருவான்ல அதுக்கும் போய் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தருவான். கொத்தவொடனே அதுவும் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு கால் கொஞ்சம் சரியாகணும். அது வரையும் என்ன பண்ணுறது அங்கேயே தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து போனால் மாட்டிப்பான் அப்படின்றதுனால போயிட்டு முயல்கள்லாம் வேட்டையாடுவான். முயலை வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்து சாப்பிடலான்ட்டு வச்சு தீ முட்டி நிற்பான் பாருங்க. அந்த இது வந்து ஓனாய் வந்து குடுக்குன்னு அது எடுக்கலான்னு வரும். எடுக்கலாம் வந்தோடனே உடனே அவன் சண்டை போடுவான் அதுக்கிட்ட. உடனே அது வந்து கடிக்குதுன்ட்டு டக்குன்னு எடுத்து பச்சையாகவே கட்சி சாப்பிடுவான். நான் தரமாட்டேன், நான் தானே வேட்டையாடினேன், உனக்கெல்லாம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கும் வந்து போடுவான். அதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு வழியாக தீ மூட்டத்துக்கு கற்றுப்பான். தீ மூட்டி அதை சுட்டு அந்த கறியை வந்து சுட்டு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடுவான். தனியாக இருக்கும்போதே அவனால் தீ மூட்ட முடியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அந்த ஓனாய்க்கும் வந்து ஃபுட்டு போடுவான். அதுவும் வந்து சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கும். ஒரு நேரம் கழிச்சு கத்தும் அது அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கற்றுது போல அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவான்னா மேலே கை நீட்டி பார்ப்பான். அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பார்ல இந்த சிம்பிளை வச்சு நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வரலாம், இரவுலையும் வந்து உனக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொன்னதை இவன் ஞாபகம் வச்சுக்கின்னு சரி வீடு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து பகலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவான். காலையிலேருந்து போகலான்னு பார்த்தா அந்த ஓனாய் அவனோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி வச்சிருக்கோம். குடுன்ட்டு அதை கூட சண்டை போட்டு அதுலேருந்து வெளிச்சிக்கின்னு அதை எடுத்துக்கின்னு அங்கே கிளம்பத்துக்கு ஆரம்பிச்சிடும். அவனோட ட்ரெஸ் இது என்னோட ட்ரெஸ்ஸை நான் தரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கின்னு கிளம்பத்துக்கு ஆரம்பிச்சிருவான். இவன் போயினே இருந்தால் இவன் பின்னாடியே அந்த ஓனாயை வந்துக்கிட்டே இருக்கும். இவன் செம்ம டென்ஷன் ஆகிடுவான். நீ
உங்கள் வீட்டுக்கு போய் எதுக்கு என் பின்னாடியே வர அப்படின்னு சொல்லிட்டு அது கூட சண்டை போடுவான். அது கொஞ்சம் தூரம் ஓடும், திரும்ப நிற்கும். அதுக்கப்புறம் கல்லெல்லாம் வரத்தி அடிப்பான். அப்போது அது போகாது. அப்போ தான் இவனுக்கு புரியும் அது நம்மளுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு நினச்சின்னு சரி வான்ட்டு 2 பேரும் ஒன்றா போயினே இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த இடத்துல பண்டிகைலாம் இருக்கும், காட்டு பண்டிகை. இவன் வேட்டையாடலாம் போவான். அப்போ அந்த ஓனை என்ன பண்ணுன்னா இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுட்டு அந்த ஓனை என்ன பண்ணும், அந்த காட்டு பண்டிகையில் போயிட்டு மடக்கி இவன் பக்கமாக வந்து தெத்தின்னு வரும். இவன் வேட்டையாடுவான்னு பார்த்தா இவனுக்கு அந்த காட்டு பண்டிகைலாம் வேட்டையாடி பழக்கம் இல்லைல்ல, அதை பார்த்த உடனே பயந்துட்டு அவன் கீழே வந்துடுவான். அப்போ உடனே அந்த ஓனா கிட்ட சொல்லுவான், பார்த்தியா நீ இன்னும் கொஞ்சம் என் கிட்ட வந்திருந்தேன்னா கண்டிப்பாக வேட்டையாட்டிருப்பேன், அதை சாகச்சிருப்பேன், கொஞ்சம் மிஸ்ஸு அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் இவனுக்கு புரியும் அந்த ஓனை வந்து நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுது வேட்டையாடுறதுக்காக அப்படின்னு இவனுக்கு புரியத்துக்கு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து இன்னொரு இடத்துல போயிட்டு தீ மூட்டி ஒரே இடத்துல பத்துன்னு தூங்குவாங்க. அந்த ஓனாயை வந்து அவனை கூட வந்து பத்துன்னு தூங்கும். என்ன பண்ணுவான்னா மறுநாள்லேருந்து அந்த ஓனாயை வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இவனுக்கு அதாவது அந்த முயலெல்லாம் இப்படி வேட்டையாடுது. ஏன்னா தனியாக வந்து முயலை வேட்டையாடுறது ரொம்ப கஷ்டம், அது குடுகுடுன்னு ஓடல. இந்த ஓனை என்ன பண்ணுன்னா மடிக்கு அவன் பக்கமாக கூட்டின்னு வரும்போதெல்லாம் ஒரு வாட்டியும் அந்த ஈட்டியை வச்சு குத்துவான், ஒரு வாட்டி மிஸ் ஆயிரும். ஆனால் ஓனா எப்படியோ பிடிச்சிரும், லாஸ்ட்டாக பிடிச்சி அந்த முயலை எடுத்துட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவான்னா ஏற்கனவே ஒரு வாட்டி இவன் முயல் பிடிச்சின்னு வந்து சுட்டு சாப்பிடுவான்ல, அப்போ அந்த ஓனை அமைதியாக தானே இருக்கும். அதே போல் இப்போ அந்த ஓனை தானே அந்த முயலை பிடிச்சி குத்துது, அவன் சுட்டு சாப்பிட்டு இருக்கும்போது வாயை திருப்பாம பாருங்க, உடனே இவரு கோவம் வந்துடும். நான் தான்டா சுட்டு குத்தா அப்படின்ற மாதிரி இந்த ஓனை வந்து முறைக்க முடியும். உடனே எவனுக்கும் கோவம் வந்து நான் உனக்கு தருவோன்னு தெரியல, அப்புறம் ஏன் முறைக்கிறேன், எப்படி இருந்தாலும் நான் உனக்கு தர தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு வந்து 2 பேரும் வந்து அந்த முயல் கறியை சாப்பிட்டு தூங்கத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஓனாயை கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மேலே பாசம் வந்து கிட்ட வந்து பத்துக்கும். மறுநாள் காலையிலேருந்து போகலான்னு பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அவனுக்கு, குளிக்கணும் அப்படின்னால. ஏன்னா ஓனாய் கூட வரப்பெல்லாம் சரி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனாயை கூட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுக்கு போவாங்க. அங்கே போய் ஆற்றுல குளிக்கும் போது கூட அந்த ஓனாயை பார்த்தீங்கன்னா அதுக்குன்னா சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு மனுஷனுக்குமே சாப்பாடு முக்கியம், விலங்குக்கும் சாப்பாடு தான் முக்கியம். ஏன்னா பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உணவு தான் வந்து அத்தியாவசியமாக இருந்து, இப்போ தான் நம்மளுக்கு உணவு ஆடம்பரமாக ஆயிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த விலங்கு ஓடி போயிட்டு அந்த தண்ணியில் இருக்கிற அந்த மீனை ஒன்று பிடிச்சிரும். ஓனை மீனை பிடிச்சி அவங்ககிட்ட கொடுக்கும். அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டு 2 பேருமே வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரமாக நைட்டெல்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவான், பகலெல்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் கூட டென்ட்டு போட்டு அங்கங்கே தூங்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே அவங்க போயிட்டே இருக்கும்போது காலம் ரொம்ப நாளாக ஆயிரும். ஏன்னா நடந்து தான் போகிறாங்க. அப்புறம் பனிக்காலமே வந்துடும். பனிக்காலத்தை தாண்டி தான் அவங்க வீட்டுக்கே போகணும். பனிக்காலம் வந்தப்போ இவங்க வேட்டையாடுறதுக்கு மிருகங்கள்லாம் இருக்காது. எல்லாம் பனியில் இருக்கிற அந்த காட்டு பனியை கூட வேட்டையாடுறதுக்கு இந்த ஓனாய் வந்து ஹெல்ப் பண்ணோம். ஒரு வழியாக வந்து அதையும் வேட்டையாடி இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேட்டையாடி சாப்பிட்டுக்கின்னு அந்த பனிக்காலத்தை கடந்து வீட்டுக்கு போகலான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கங்கே எப்பப்பெல்லாம் இரவு வருதோ அப்போல்லாம் ஒரு இடத்துல போயிட்டு தீ மூட்டு அந்த இடத்துல 10 தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு மறுநாள் காலையிலேருந்து திரும்ப அதே மாதிரி போகிற வழியில் வேட்டையாடி சாப்பிட்டுக்கினே போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் பனிக்காலத்தில் இவங்க எல்லாம் வந்து 10 தூங்கி நிற்பாங்க. அதாவது அவனும் அந்த ஓனாயும் திடீர்னு பார்த்தா அந்த ஓனாய் கூட்டத்திலேருந்து மொத்த ஓனாய் வந்து இங்கே வரும். இங்கே வந்த உடனே அவன் பார்த்து பயந்துருவான், ஈட்டி ஏற்றி நீட்டி நிற்பான். அப்போ தான் அந்த ஓனாய் போயிட்டு அந்த ஓனாய்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஓனாய் கூட்டத்தில் வந்து ஆல்ஃபா அப்படின்ற ஓனா தான் வந்து அந்த ஓனாய் கூட்டத்துக்கே தலைவன். ஆல்ஃபான்றது வந்து ஒரு பெண் ஓனாய் தான் வந்து அந்த கூட்டத்துக்கே தலைவனாக இருக்கும். ஆண் ஓனாய் வந்து அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்காது, பெண் ஓனாய் மட்டும்தான், அதாவது ஆல்ஃபான்னு சொல்லப்பட்ட பெண் ஓனாய் மட்டும்தான் அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கும். இது போயிட்டு அந்த கூட்டத்திலேருந்து வந்த அந்த ஓனாய்கிட்ட போயிட்டு எதோ சொல்ல உடனே அந்த ஓனாய்கள்லாம் அங்கேருந்து குடுக்குன்னு ஓடி போயிடும். அதுக்கப்புறம் இவனும் சொல்லுவான், போ அது உன்னோட வீடு தானே, நீயும் போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஓனாய் வந்து போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ இவன் வந்து ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுவான். சரி ஓகே நம்ம இனிமேல் நம்ம தனியாக தான் வந்து இங்கேருந்து போய் ஆகணும் அப்படின்னு அவனுக்கு புரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். பனிக்காலம் வேறு தனியாக போய் ஆகணும் அப்படின்ட்டு வேட்டையாடுறதுக்கு வர எதுவுமே இல்லை. கொஞ்சம் தூரம் போன உடனே அவனுக்கு பசி வாரி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா விலங்குகள் வந்து எதுவுமே கிடைக்காது வேட்டையாடுறதுக்கு. வேட்டையாடி சாப்பிட்டா தானே அவனால் தெம்ப போக முடியும். ரொம்ப டயர்டாகவும் இருப்பான். அதே நேரத்தில் நைட்டில் பார்த்தா மட்டும் தான் அந்த மேப் வந்து அவனுக்கு தெரியும் எந்த பக்கம் வழி அப்படின்றது. ஏன்னா அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்து தான் அவன் வீடு எங்கே இருக்குது தேடிக்கினே போவான். போகிற வழியில் கொஞ்சம் நேரம் கழிச்சு பகலில் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஒரு ஓனாய் கூட்டம் வந்து எதையோ வந்து சாப்பிட்டு நிற்கும். இதை பார்த்த உடனே கண்டிப்பாக வந்து அங்கே ஆல்ஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபான்னு கத்திக்க குடுன்னு ஓடுவான். அந்த ஓனாய் கூட்டத்தை எதே வேட்டையாடி சாப்பிட்டுக்கலாம். அதை இவனுக்கும் வேணும், ஏன்னா பசியில் தானே இருப்பான், எனக்கும் பசிக்குது ஆல்ஃபான்னு கத்தின்னு ஓடுவான் பாருங்க. திடீர்னு அந்த பனிப்பாறையிலேருந்து ஒரு சில இடம் வந்து வளவலன்னு இருக்கும் போல பனிப்பாறை உடஞ்சி அது தண்ணிக்குள்ளே விழுந்துருவான். ஐஸ் கட்டி தண்ணி இருக்குல்ல, அதாவது ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அந்த ஏரியா வந்து, அதுக்குள்ளே விழுந்துருவான். விழுந்த உடனே அந்த ஓனாயை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடான். அவன் தான்ட்டு இவன் கீழேருந்து போயிட்டு அதை குத்துவான். அதாவது உடைக்கிறதுக்காக பனி கட்டியா மேலேருந்து அந்த ஓனாய் வந்து இவனை ஹெல்ப் பண்ணுறதுக்காக மேலேருந்து எகிரி தாவி குதிக்கும் அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உடைக்க முடியாது. அப்புறமா இவன் கத்தி எடுத்து ட்ரை பண்ணுவான், அந்த கத்தியை மிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் கத்தி கீழே வரும்போது எடுத்துகிட்டு வந்து மேலே குத்தி ஒரு வழியாக வந்து உடச்சிட்டு மேலே வந்தோடனே அந்த ஓனாய் அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி வெளிச்சு வெளில போடும். அதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே அந்த ஓனாய் வந்து வெளிச்சு போட்டு ஒரு இடத்துல போயிட்டு தீ மூட்டி அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு ஒன்றா வந்து பத்துப்பாங்க 2 பேரும். ஏன்னா அதை காய வச்சா தான் வந்து உயிரோடு இருக்க முடியும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் காய வச்சிருவாங்க. காய வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. நடந்து கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு சின்னதாக ஒரு குடிசை ஒன்று தெரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். கால் தாடமெல்லாம் அதை பார்த்தோன்னே உனக்கு ஒரே சந்தோஷம். மனுஷங்க தான் இங்கே இருக்காங்க போலான்ட்டு கத்தின்னு குடுன்னு ஓடிப்பாங்க. பார்த்தா ஒருத்தர் அப்படியே உறைஞ்சி போய்
உட்காந்துட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஃபுட்டு இருந்தால் மட்டும் தான் சர்வே பண்ண முடியும். அங்கே ஃபுட்டே வேறு இல்லை போல். இவரும் வந்து ஃபுட்டை தேடி தேடி பார்த்துட்டு பனிக்காலத்தில் ஃபுட்டு இல்லாமல் தொட்டு உறைஞ்சி போய் அப்படியே இறந்து போயிருப்பாரு. இதை போய் பார்த்து அவனுக்கு ஒரே ஷாக் ஆயிரும். என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி வீட்டுக்குள்ளாது ஏதாவது ஃபுட்டு இருக்கான்னு தேடி பார்ப்பான். ஒன்றுமே இருக்காது. அவனும் செம்ம டென்ஷன் ஆகி தேடிட்டு வெளில வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் அந்த வில்லம்பு இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துக்கின்னு அங்கே கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க திரும்ப. ஏன்னா இங்கேருந்து அந்த பனிக்காலத்தில் எங்கேயுமே தங்க முடியாது. இங்கேருந்து போயினே இருந்தால் தான் இவங்களால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லம்பு எடுத்துக்கின்னு இந்த பனியில் தனியாக 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தூரம் போன உடனே பனி புயல் வரத்துக்கு ஆரம்பிச்சிடும். அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுவாங்க. பனி புயல் வருது அப்படின்னு நினச்சினே தான் பின்னாடி அந்த கழுது புலிகள் வந்து இவங்களை தெத்தின்னு வரதுக்கு ஆரம்பிச்சிடும். இதை பார்த்தோன்னா ஓடுன்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடியாந்து ஒரு சின்ன குகை மாதிரி ஒன்று இருக்கும் இந்த பனிப்பாறைகளுக்குள்ள. அதுக்குள்ளே போயிட்டு இவங்க 2 பேரும் குதிச்சிருவாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த கழுது புலிகள்லாம் ஓடுறோம். ஆனால் அந்த குகைக்குள்ளே பார்த்தா ஒரு பெரிய சிறுத்தை கருஞ்சிறுத்தை ஒன்று இருக்கும் போல். இது தெரியாமல் இவங்க அதுக்குள்ளே வந்து விழுந்துருவாங்க. அது விழுந்த உடனே இது நேராக வந்து அவனை எகிரி கடிக்கலான்னு வரும் அந்த கருஞ்சிறுத்தை. உடனே அந்த ஓனாய் போய் குறுக்கு நின்று அதை கூட சண்டை போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் சண்டை போட்டுனே இருக்கும். இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி கையில் இருக்க அந்த வில்லம்பு எடுத்து கரெக்டாக பார்த்துட்டு கண்ண மூடி ரொம்ப ஃபோர்ஸாக டக்குன்னு குத்துவான். அதாவது அது விடுவான் அந்த அம்பை. அது போய் நேராக கரெக்டாக அந்த கருஞ்சிறுத்து இருக்குல்ல அதை தான் போய் குத்தும். நல்ல வேலையாக ஆல்ஃபா மேலே பட்டுந்தா கண்டிப்பாக ஆல்ஃபா இறந்துட்டுக்கும் இவனும் செத்துருப்பான். அது கரெக்டாக அந்த கருஞ்சிறுத்து மேலே பட்டவனே அது செத்துருவான். அதுக்கப்புறம் அதையே வந்து அன்றைக்கி நைட்டு வந்து சாகடிச்சுவான். அதை சாகடிச்சு அன்றைக்கி நைட்டே வந்து அதையே சாப்பிட்டுப்பான். ஏன்னா வேறு வழி இல்லையா இவங்களுக்கு மாமிசை எது கிடைச்சாலும் இவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு வழியாக அந்த கருஞ்சிறுத்தை சாவச்சு அங்கேருந்து பனிப்புயல் திரும்ப நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவான். போயிட்டே இருப்பான். பனி ரொம்ப தீவிரமாக இருக்கும். இவங்களுக்கும் வந்து ஃபுட்டே இருக்காது. சாப்பிடவே முடியாது. நடக்கவே முடியாமல் அங்கங்கே தொப்புன்னு கீழே வந்து ஒரு வழியாக ஒரு இடத்துல போயிட்டு ஒரு குகை மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கே போயிட்டு அவங்க தங்கிட்டு திரும்ப மறுநாள் காலையிலேருந்து திரும்ப நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. பனி புயல் ரொம்ப ஓவராக இருக்கும். பனி ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களுக்கும் ஃபுட்டே இல்லை. என்ன பண்ணுறது? சாப்பிட்டு வரையாக இருக்கிற உடம்புல இருக்கிற எனர்ஜியை வச்சு தான் இவங்க போய் ஆகணும். போகிற வழியில் பார்த்தா இவனால் நடக்கவே முடியாது. அதே போல் அந்த ஓனாயும் வந்து சாப்பாடு இல்லைல்ல, அதனால் மயக்கமாயி அதுவும் கீழே விழுந்துடும். ஏன்னா அதுவும் வந்து அடிபட்டுருக்கும் அந்த கரிஞ்சிறுத்தையை கூட சண்டை போடும்போது. அதனால் இவன் போய் கிட்ட போய் பார்ப்பான். சரிவா நான் அவனை தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனாயை கையில் தூக்கி நடக்க ஆரம்பிச்சுவான். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருப்பான். அவனால் முடியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனை தொப்புன்னு கீழே விட்டு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், ரொம்ப டயர்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பத்துனும் போது திடீர்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனே ஏந்துப்பான். ஏந்து சரி நம்ம இங்கே வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஓனாயை தூக்கின்னு அவன் கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவான். கொஞ்சம் தூரம் போன உடனே அங்கேருந்து பார்த்தா அவனுடைய கிராமம் வந்து தெரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதை பார்த்த உடனே தான் செம்ம சந்தோஷம். உடனே அந்த ஓனாய்கிட்ட சொல்லுவான், வா நம்ம வந்துட்டோம், ரொம்ப கிட்ட தான், பக்கத்தில் தான், அவனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். போயிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டை காட்டுவான். அங்கே வந்து பார்த்தா அவங்க அப்பா ஏதோ துணி நெஞ்சு நிற்பார். அவர் அவனை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுவார். இவன் செத்துட்டு அவனை எப்படி உயிரோடிக்கிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கின்னு பார்த்துட்டே இருப்பார். இவன் நேராக வந்து அந்த ஓனாயை கீழே போட்டு அவனும் பத்துருவான். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருப்பான்ல, பனிலே இருப்பான், உறைஞ்சி போகிற மாதிரி இருப்பான். அவனை கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு அவங்க எல்லாருமே வந்து அவனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அவங்க அம்மாவுக்கும். உடனே அவன் என்ன பண்ணுவான்னா ஆல்ஃபா காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோடனே அதையும் கூப்பிட்டு போயிட்டு வெதுப்பாக நெருப்பு மூட்டி அந்த இடத்துல வந்து படுக்க வச்சுருவாங்க. படுக்க வச்ச கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ஆல்ஃபா அந்த ஓனா இருக்குல்ல அது வந்து குட்டி போடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அது முன்னாடியே வந்து குட்டி போடுற ரேஞ்சில் தான் இருக்கும் போல். அது வந்து இவங்ககிட்ட வந்த உடனே குட்டி போடும். கிட்டத்தட்ட ஒரு 5 குட்டி கிட்ட போடும் போல். அதை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். உன்னை ஏடா கூப்பிட்டு வந்தா நீ இனிமேல் எங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதை பார்த்து இவனும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்ம கஷ்டமெல்லாம் போயிடுச்சு, நம்ம ஒரு சேஃப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சொல்லுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுவாங்க. 2 பேரும் வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பனிக்காலமும் முடிஞ்சிடும். பார்த்தா அந்த ஓனாய்கள்லாம் சூப்பராக வந்து அங்கங்கே விளையாடிக்கிட்டே இருக்கும். அதுங்கெல்லாம் வந்து அவங்ககிட்ட வந்து நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஓனாய்கள் எல்லாமே பெருசாக வளர்ந்துடும். இந்த ஓனாய்கள் எல்லாத்தையுமே ஒரு ட்ரைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க வேட்டையாடும் போது அது வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த ஓனாய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேட்டை நாய் மாதிரி இவங்களை கூடவே வேட்டையாடுறதுக்காக போகும். இப்படி தான் வந்து மிருகங்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து எப்படி வந்து நாய்களாக மாறிச்சு, அதாவது காட்டு விலங்கு நாய்களாக எப்படி மாறிச்சுன்றதே வந்து இந்த படத்தை கட்டு. இதுதான் இந்த ஆல்ஃபா படத்தோட கதை. படம் எப்படி சூப்பராக இருந்தா படத்தை பார்த்து மறக்காமல் லைக் போடுங்க. இந்த மாதிரி படமெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான படத்தோடு வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.